2019 வருடம் மே மாதம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. நம்ம சுவாசிக்கிற காத்துல எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அப்படிங்கிற கணக்கெடுப்பு தான். அந்த கணக்கெடுப்புல 415 பார்ட்ஸ் பெர் மில்லியன் என்கிற ஒரு கணக்கில் கார்பன் டை ஆக்சைடு என்பது பதிவு செய்யப்படுகிறது. ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே, மனித வரலாற்றிலேயே இதுதான் ரொம்ப ஹையஸ்ட். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நம்ம சுவாசிக்கிற காத்துல கூடுதலாக இருப்பது இந்த 2019 வருடத்தில் தான். இது நமக்கு கண்கூடாவே தெரியும். டெல்லியில காற்று மாசுபட்டு விட்டது, சென்னையிலையும் அதே மாதிரி தான் காற்றினுடைய நிலைமை இருக்கிறது. ஸோ இப்படி காற்றினுடைய அந்த தரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் 10 இல்லாட்டி 15 வருடங்களுக்குள் நாம் சுவாசிக்கும் காற்றில் எந்த விதமான நச்சுப் பொருட்கள் இருக்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனா இப்போ சயின்டிஸ்ட் புதுசா ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கண்டுபிடிப்பின்படி 1% இந்த உலகில் வாழும் ஒரு உயிரினம் வெறும் 1% மட்டும் அதனுடைய இனப்பெருக்கத்தை செய்தால் நம்ம ஒரு 1.25 லட்சம் கோடி மரங்களை இந்த பூமியில் நட்டு வைக்க வேண்டாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மரங்கள் என்பதை நாம் நட்டு வைக்க தேவையில்லை. அந்த உயிரினம் அவ்வளவு விதமான விஷயங்களை பார்த்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் பொக்கிஷம் நேயர்களுக்கு இது ரொம்ப புதுமையான ஒரு செய்தி தான். ஏன்னா இந்த லைன்ல நம்ம ரொம்ப நாள் டச் பண்ணவே இல்லை. அறிவியல் அப்படிங்கிற அந்த லைன்ல நம்ம டச் பண்ணாமே வந்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைய பதிவு ஒரு அறிவியல் மற்றும் நம்முடைய மனித குலத்திற்கு தேவையான ஒரு பதிவாக இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்ம வாழ்ற இந்த பூமியில ஆக்சிஜன் என்கிற அந்த வாயு எங்கே இருந்து உற்பத்தி ஆகிறது என்று கேட்டால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? மரத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வெறும் ஒரு 30-35% மட்டும்தான். 50-70% எங்க இருந்து இந்த ஆக்சிஜன் என்பது உற்பத்தி ஆகிறது என்று கேட்டால் கடலில் இருந்து தான் உற்பத்தி ஆகிறது. இந்த கடலில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்வது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன ஒரு உயிரினம். அதை ஒரு தாவரம் என்று சொல்லலாம், ஆல்கே என்று சொல்லலாம், இல்லாட்டி நார்மலா நம்ம ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். கண்ணுக்கு அதிக அளவு தெரியாத ஒரு உயிரினம் என்று சொல்லலாம். அதனுடைய பெயர் சைட்டோபிளாங்டன் என்பதுதான். இந்த சைட்டோபிளாங்டன் என்கிற அந்த ஒரு நுண்ணுயிர் தான் இந்த உலகத்தில் உற்பத்தியாகும் 40% கார்பன் டை ஆக்சைடை உறிந்து கொள்கிறது. இந்த உலகத்திற்கு தேவையான 50-65% ஆக்சிஜன் என்கிற வாயுவை உற்பத்தி செய்கிறது ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் வழியாக. சோ இப்படி இந்த சைட்டோபிளாங்டன் என்கிற இந்த நுண்ணுயிர் இந்த உலகத்தில் இப்போது இருக்கும் சைட்டோபிளாங்டன் அளவுகளை விட 1% இனப்பெருக்கம் செய்தால் போதும் நம்ம ஒரு 2 லட்சம் கோடி மரங்களை இந்த பூமியில் நட்டு வைக்க வேண்டாம். இந்த 2 லட்சம் கோடி மரங்கள் என்று சொல்வது மெச்சூர் மரங்கள். அதாவது ஒரு மரம் நம்ம வச்ச உடனே இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி இருக்காது. அது வளரணும், ரொம்ப நாள் வளரணும். ஒரு 10-15 வருடங்கள் வளர்ந்த பிறகுதான் அதை ஒரு மெச்சூர் மரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மெச்சூர் மரங்கள் ஒரு 2 லட்சம் கோடி மரங்களை நாம் நட்டு வைப்பதை தவிர்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சைட்டோபிளாங்டன் இந்த ஒரு நுண்ணுயிருக்கும் திமிங்கலம் என்கிற மிகப்பெரிய ஒரு உயிரினத்திற்கும் என்ன சம்பந்தம்? இந்த டாபிக் முழுவதுமாக திமிங்கலம் என்கிற ஒரே ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு உயிரினத்தை பற்றி தான். ஒரு திமிங்கலம் வாழ்ந்தால் இந்த பூமியில் 200 கோடி மரங்களுக்கு வேலை கிடையாது. 200 கோடி மரங்கள் செய்யும் வேலையை ஒரே ஒரு திமிங்கலம் செய்து வைத்து விடும். அதுவும் 100-1000 வருடங்களுக்கு செய்யுமாம். அதுதான் இந்த டாபிக்கினுடைய ரொம்ப கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ திமிங்கலம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரிந்த இல்லாட்டி இந்த பூமியில் இப்போதைக்கு வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயிரினம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திமிங்கலம் தான். இந்த திமிங்கலத்தை கொல்வதற்கும் கொல்லாமல் பாதுகாப்பதற்கும் ஒரு அமைப்பு என்பது ஏற்படுத்தப்படுகிறது. 1946 வருடம் இன்டர்நேஷனல் வேர்லிங் கன்வென்ஷன் என்பதுதான் அந்த அமைப்பின் பெயர். IWC என்று அழைப்பார்கள். இந்த IWC என்கிற அமைப்பு என்ன சொல்லுது? நீங்க ரொம்ப திமிங்கலத்தை வேட்டையாடிட்டே இருக்கீங்க, ரொம்ப பேர் வேட்டையாடிட்டே இருக்காங்க, உணவுக்காக வேட்டையாடிட்டு இருக்கீங்க. சோ இதெல்லாமே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே 1986 வருடம் 79, 80, 82 இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய போராட்டங்கள் எல்லாமே நடத்தப்பட்ட பிறகு 1986 வருடம் உலக நாடுகள் அனைத்திலும் திமிங்கலத்தை வேட்டையாடுதல் என்பது தடை செய்யப்படுகிறது. ஒரு சில நாடுகளை தவிர ஜப்பான், நார்வே போன்ற நாடுகளுக்கு இந்த ஒரு தடை அமலில் கிடையாது. மீதம் இருக்கும் பல நாடுகளுக்கும் இந்த தடை இப்போதும் அமலில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் வேர்ல்டு வைல்டு லைஃப் ஃபண்ட் WWF என்கிற ஒரு அமைப்பு சொல்லுது
ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான திமிங்கலங்கள் என்பது கொல்லப்படுகின்றன உணவுக்காக. பல்வேறு விதமான 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் திமிங்கலத்துக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை மாதிரி திமிங்கலம் ஃப்ரை எல்லாம் போடுவாங்களாம், அதற்காக கொல்லப்படுகிறது. சோ இப்படி ஒரு திமிங்கலத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லி 1986ல இருந்து நம்ம சொல்ற இந்த விஷயங்கள் ஒரு 5 மில்லியன் திமிங்கலங்கள் இருக்கும்போது தொடங்கப்பட்டது. இப்போது எத்தனை திமிங்கலங்கள் நம்ம கடல்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 1.3 மில்லியன் அளவுக்கான திமிங்கலங்கள் மட்டுமே இருக்கின்றன. சோ ஒரு திமிங்கலம் அதனுடைய வாழ்நாளில் என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாழ்நாள், அந்த திமிங்கலத்துக்கு வாழ்நாளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமார் 35,000 கிலோ கார்பன் டை ஆக்சைடை தனது உடலில் இழுத்து வைத்துக் கொள்ளுமா. 35,000 கிலோ கார்பன் டை ஆக்சைடுங்க. சோ இந்த 35,000 கிலோ கார்பன் டை ஆக்சைடை அவன் எப்பவுமே அவன் உடம்புலயே சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பான். திடீர்னு அவன் செத்து போறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த திமிங்கலம் செத்து போகுது, உடனே அதனுடைய பாடி, அதனுடைய உடம்பு அப்படியே கடலுக்கு கீழே போயிட்டே இருக்கும். கடலுக்கு கீழே போகும்போதும் இந்த 35,000 கார்பன் டை ஆக்சைடு என்பது அதனுடைய உடலிலே இருக்குமாம். கிட்டத்தட்ட 100ல இருந்து 1000 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த உடலில் இருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். இப்படி வெளியில வர்ற கார்பன் டை ஆக்சைடை கூட நான் முதல்ல சொன்ன அந்த சைட்டோபிளாங்க்டன் என்ன செஞ்சிடும், ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணிடும். சரி, ஒரு திமிங்கலம் வாழும்போது இந்த சைட்டோபிளாங்க்டன் எப்படி மிகப்பெரிய அதனுடைய இனப்பெருக்கத்தை செய்கிறது, அந்த ஒரு கேள்வி நம்மிடையே வர வேண்டும். திமிங்கலம் ஒரே இடத்துல நிற்கிற ஒரு உயிரினம் கிடையாது, அங்க இங்க போயிட்டு இருக்கிற ஒரு உயிரினம். அதனுடைய உடல் என்பது ரொம்ப பெரிய ஒரு உடல். சோ இது அடிமட்டத்திலிருந்து மேல் மட்டமா நேரா வெர்டிகலா பம்ப் பண்ணி வரும். இதை வேல் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வேலும் இதை செய்யும். சோ இந்த வேல்ஸ் பம்ப், திமிங்கலம் இப்படி ஒரு சக்தியை, ஒரு உந்து சக்தியை செய்வதால் கீழே இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே அதனுடைய உடம்பில் ஒட்டி கொண்டு மேல வருமா. இப்படி மேல வர்ற மினரல்ஸ், இந்த ஒரு மினரல் வழியாகத்தான் இந்த சைட்டோபிளாங்க்டன் என்பது அதனுடைய இனப்பெருக்கத்தை செய்ய முடியும். அதாவது அது உயிர் வாழ்வதற்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே யார் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த திமிங்கலம் அதனுடைய வெர்டிகல் பம்பு வழியாக கொடுத்து கொண்டு இருக்கிறது. சோ இப்படி இந்த வெர்டிகல் பம்பு இல்லாட்டி வேல்ஸ் பம்பு நடப்பதனால் தான் சைட்டோபிளாங்க்டன் என்கிற அந்த நுண்ணுயிர் அதனுடைய இனப்பெருக்கத்தை செய்கிறது, அதற்கு தேவையான சத்துக்கள் என்பது கிடைக்கின்றன. இப்படி சைட்டோபிளாங்க்டன் என்பது கொஞ்சமா விருத்தி அடையும். இப்படி இந்த திமிங்கலம் செய்வதனால் தான் இந்த சைட்டோபிளாங்க்டன் என்கிற அந்த நுண்ணுயிர், ஆல்கே அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அது ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறது. அதன் காரணமாக ஆக்சிஜன் 50லிருந்து, இந்த உலகத்திற்கு நம்ம மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனின் அளவை 50லிருந்து 70% மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் செய்து கொடுக்கிறார்கள். அவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்பவுமே இந்த ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆக்சிஜனாக மாற்றி இந்த ஒரு வளிமண்டலத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. நார்மலா நம்ம பார்க்க போனா ஒவ்வொரு திமிங்கலமும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு. சோ நம்ம ஒரு திமிங்கலத்தை கொன்னாலும் நம்ம எக்கோசிஸ்டத்தை அது ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும். சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், 33,000 கிலோ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்ற, அப்படின்னா ஒரு மரம் கார்பன் டை ஆக்சைடை ஒரு வருடத்தில் எத்தனை கிலோ கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 24 கிலோ கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான். வெறும் 24 கிலோ கார்பன் டை ஆக்சைடு. நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, நம்ம பூமியில மொத்தம், அதாவது நம்ம கடல்ல மொத்தமா 4ல இருந்து 5 மில்லியன் திமிங்கலங்கள் இருந்தன. இப்போது 1.3 மில்லியன் திமிங்கலங்கள் மட்டுமே இருக்கின்றன. நம்ம மறுபடியும் இந்த திமிங்கலத்துக்காக ரொம்ப பெரிய போராட்டம்லாம் நடத்தி ஒரு 3 மில்லியன் இல்லாட்டி 4 மில்லியன் திமிங்கலங்களாக இந்த கடலில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா 4 அமேசான் ஃபாரஸ்டை இந்த பூமியில் வைத்து வளர்த்ததற்கான ஒரு லாபம் இந்த மனித இனத்திற்கு கிடைக்கும். சோ கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க இந்த திமிங்கலத்தினுடைய இந்த ஒரு நன்மை என்பது. இது பலருக்கும் தெரியாமல் இருந்ததுனால் திமிங்கலங்கள் வேட்டையாடப்பட்டன. ஏன் இந்தியர்களுக்கு இது ரொம்ப புதுமையான ஒரு செய்தியா கூட இருக்கலாம். இந்த பேப்பர் இல்லாட்டி நான் சொல்ற இந்த நியூஸ் எல்லாமே பலவிதமான சயின்டிஸ்டுகளால், நம்ம சொல்றோம்ல பல விஞ்ஞானிகளால் ப்ரூவ் பண்ணப்பட்டது. நிறைய ரிசர்ச் சென்டர்ல இது ரிசர்ச் பேப்பரா அங்கீகரிக்கப்பட்டது. சோ இதை பத்தி நம்ம கூடுதலா தெரிந்து கொள்ள வேண்டியத ஒரு தேவையில் நாம் இருக்கிறோம். இந்த பூமியில் ஆக்சிஜன் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, கடல் மட்டம் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை அமிழ்த்தி வைத்திருக்கிறது, அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி. நார்மலா நம்ம பார்க்கிற கடல் மட்டத்துக்கு வெளியில நம்ம பார்க்கிற நிலப்பரப்பில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு 40% தான். 60% கார்பன் டை ஆக்சைடை யார் தான் இப்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம சொல்ற கடல் மட்டம் தான். நான் முதலே சொன்னேன், அந்த திமிங்கலங்கள் இறந்து கீழே போகுது, கடல் மட்டத்துக்கு அடியில போகுது, ரொம்ப ஆழத்துக்கு போகும்போது இந்த 30,000 கார்பன் டை ஆக்சைடையும் சேர்த்து தான் கொண்டு செல்கின்றன. இப்படி ஒரு வருடத்தில் மட்டும் இறக்கும் திமிங்கலத்தின் கணக்கை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1,60,000 டன் கார்பன் டை ஆக்சைடை கடலின் மட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த திமிங்கலங்கள் இறந்த பிறகு அந்த திமிங்கலங்கள் செய்யும் வேலைதான். சோ இப்படி திமிங்கலங்கள் இருக்கும் போதும் இறந்த பிறகும் மனிதர்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறது.
கண்டிப்பா இந்த ஒரு டாபிக் வரும் தலைமுறைக்கு தேவையான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். நிறைய குழந்தைகளுக்கு இதை காண்பியுங்கள். உங்களுடைய குழந்தைக்கு இந்த திமிங்கலத்தை பற்றியும் இல்லாட்டி இந்த ஆக்சிஜனை பற்றியும் இல்ல இந்த சைட்டோ பிளாங்டன் அப்படிங்கிற அந்த நுண்ணுயிரை பற்றியும் கொஞ்சமா தெரியப்படுத்துங்கள். ரொம்ப பேர் இதுல இன்ட்ரெஸ்டா நிறைய விஷயங்களை ஆராயுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொன்னாதான் உங்க குழந்தைக்கு தெரியும், உங்க தம்பிக்கு தெரியும், இல்லாட்டி உங்க அக்காவுக்கு தெரியும், உங்க அம்மாவுக்கு தெரியும். ஸோ உங்க அம்மாட்டெல்லாம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது, நம்ம ஃபேமிலியா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப பேருக்கு இது ஒரு புதிய தெம்பை கொடுக்கும் என்று சொல்லலாம். மோரோவர் இதை நிறைய டீச்சர்ஸ் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய மாணவர்களுக்கு இந்த திமிங்கலம், சைட்டோ பிளாங்டன் மற்றும் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, டெல்லி, சென்னை, காற்று மாசுபடுதல் இதை பத்தி ஒரு ப்ராஜெக்டை செய்ய வச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பத்தி மறுபடியும் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல கண்டிப்பா நான் என் குழந்தைகளுக்கு, என்னுடைய அண்ணன் தங்கைகளுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றவங்க கீழே கருத்துக்களை தெரிவியுங்கள். இதை என் பள்ளிக்கு எடுத்து செல்வேன் அப்படின்னு சொல்ற மாணவர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கும் சுற்றுச்சூழல் என்பது எல்லாருக்குமே ஒரே பொதுவான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்களும் இந்த டாபிக்லாம் எடுக்கலாம், உங்களுடைய நண்பர்களிடம் இதை பகிரலாம். பகிரும் நண்பர்கள் கீழே கருத்துக்களை தெரிவியுங்கள். எந்த மாதிரியான விஷயத்தை பகிர போகிறீர்கள், இல்ல உங்களுக்கு கூடுதல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு கீழே மெயில் அனுப்புங்க. கண்டிப்பா நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.